வெல்கம் டு மை சேனல் சிறுவினா. பேராசிரியர் ஆக்கா பெருமாள் அவர்கள் யாரெல்லாம் திண்ணைப்பள்ளியில் கல்வி கற்றவர்கள் என்று பட்டியலிடுகின்றார். மெல்டன் ஸ்வர்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் பா. சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் 4 வருடங்கள் கல்வி கற்றார். வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா. ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் கல்வி கற்றார். நற்றிணை நூலின் உரையாசிரியரான பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார். சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்குரைஞருமான தமிழறிஞர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணைப்பள்ளியில் கல்வி கற்றார். சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய வேங்கடசாமி அவர்கள் வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியில் கல்வி கற்றார். மதுரை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் வா. சுபமாணிக்கம் மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணைப்பள்ளியில் கல்வி கற்றார். வித்யாரம்பம் கல்வி தொடக்கம் குறித்து உ. சாமிநாதர் கூறுவது என்ன? 5 வயதில் வித்யாபியாசம் கல்வி பயிற்சி பெறுவதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் ஒப்படைப்பர். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் காலம் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படும். ஏட்டின் மீது மக்கள் மஞ்சள் பூசித்து பள்ளியில் சேரும் மாணாக்கரிடம் கொடுத்து வாசிக்க கூறுவர். ஆசிரியர் நெடுங்கணக்கை அரிச்சுவடி அல்லது எழுத்து வரிசை சொல்ல மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்ல வேண்டும். ஆசிரியர் சொல்ல மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பு என்பர். சில நேரங்களில் ஆசிரியருக்கு பதிலாக சட்டாம்பிள்ளை வகுப்பு தலைவன் முறை வைப்பதும் உண்டு. அக்ஷராபியாசத்தை எழுத்து அறிவித்தல் மையாடல் விழா என அழைக்க காரணம் என்ன? மாணாக்கர் எவ்வாறு எழுத்துக்களை கற்கத் தொடங்கினர்? மையாடல் விழா சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு அல்லது ஊமத்தை இலை சாறு, மாவிலை கறி, தர்ப்பை கறி முதலியவற்றை கலந்து செய்த மையை தடவினால் எழுத்துக்கள் தெளிவாக தெரியும். இவ்வாறு தடவும் மையானது சுவடியில் இருக்கும் எழுத்துக்களை விளக்கமாக காட்டும். கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதனாலேயே அக்ஷராபியாசத்தை எழுத்து அறிவித்தலை மையாடல் விழா என்றனர். எழுத்து அறிவித்தல் மாணாக்கர்கள் முதல் மணலில் எழுதி பழகுவர். ஆசிரியர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் மாணாக்கர்கள் எழுதுவர். பிறகு தாமே எழுதுவர். இதனால் மாணாக்கர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் அமைந்திருந்தன. பண்டைய கல்வி முறையில் மனனம் என்பது எளிதான ஒன்றாக இருக்க காரணம் என்ன என்பதை விளக்குக. பண்டைய மாணாக்கருக்கு அடிப்படை நூல்கள் எல்லாம் மனனமாக இருக்கும். தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாகும். கணிதத்தில் கீழ்வாயிலக்கம், மேல்வாயிலக்கம், குழிமாற்று போன்ற பல வகை வாய்ப்பாடுகள் இருக்கும். தலைகீழ் பாடம் என்ற முறையும் உண்டு. அகராதி வரிசையில் படிப்பதால் அவை மாணாக்கரின் நினைவை விட்டு அகல்வதில்லை. சான்று ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன். அந்தாதி முறை எதுகை மோனை முறையும் மனனம் செய்ய எளிய முறை. மனனம்னா மனப்பாடம் பண்ணுறது. பாடங்களை சிந்தித்து வருதல், ஒன்றாக சேர்ந்து கேள்விகள் கேட்டு விடை கூறுதல் இவையும் மனனம் செய்ய எளிய வழிமுறைகளாகும். சுவடியை உருவாக்கும் முறையை விவரி. ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து ஒரு துளை அல்லது 2 துளையிடுவர். மேல் சட்டமாக பனைமட்டையின் காம்பை நறுக்கி கோர்ப்பர். மரத்தால் சட்டம் செய்வதும் உண்டு. செப்பு தகட்டாலும் சட்டம் செய்வர். சட்டங்களின் மேல் வர்ண மையினால் பல வகையான சித்திரங்களை வரைந்து வைப்பர். இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையினை செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியை செருகி கட்டுவர். இதனை நாராசம் என்று அழைப்பர். சுவடியை கோர்க்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பனையோலையை ஏர்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பது பார்ப்பதற்கு கிளிமூக்கு போன்று இருக்கும். சுவடியை கோர்க்கும் கயிற்றின் அமைப்பு கிளிமூக்கு என்று அழைக்கப்படும். பண்டைய மாணவர்களுக்கு கற்பித்த பாடங்களாக கதைப்பாடல் உணர்த்துபவை என பேராசிரியர் ஆக்கா பெருமாள் குறிப்பிடுபவை யாவை? கதைப்பாடல் உணர்த்தும் நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி கற்பிக்கப்பட்டது. நிகண்டுகளை மனப்பாடம் செய்பவனுக்கு மதிப்பு அதிகமாக இருந்தது. வியாபாரம் செய்வதற்கும் கோவில் பணி செய்வதற்கும் ஏற்ற முறையில் அமைந்த கணித முறை பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. கீழ்வாயிலக்கம், மேல்வாயிலக்கம், குழிமாற்று, நெல்லிலக்கம் முதலிய வாய்ப்பாடுகள் கட்டாயம் மனனம் செய்யும்படி கற்பிக்கப்பட்டது. பிரபாவதி சுவடி என்ற புத்தகம் மனனம் செய்வதற்கென இருந்துள்ளது. பிரபவாதி சுவடி என்ற புத்தகம்